ச்சே, என்னையா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டான்? அவனை இன்னைக்கு விடக்கூடாதுயா. சார் உங்களை இவ்வளோ டென்ஷனில் இப்போ தானே சார் பார்க்குறேன். யார் சார் அவன்? யோ, அவனை தெரியலையா? ஃபர்ஸ்ட் வாண்டட் லிஸ்ட் ஃபோட்டோவே அவன் தானையா? அப்படியா சார்? எனக்கு தெரியாதே சார். யோ, அவன் எவ்வளோ பெரிய சீட்டிங் பார்ட்டி, அவனை தெரியலன்ற? ஓஹோ, நீ இப்போ தானே சேர்ந்துருக்க, போ பாப்ப. என்னது வியாபாரத்தையே காணணும். போட்ட முதல் கூட வராது போலியே. சீக்கிரம் எவனாவது வாங்கடா. வாங்க பங்கு. இவனை தான் குச்சி கேட்டு போனாங்க. ஆமாய்யா, சத்தமாக சொல்லாத, அப்புறம் பேசுவோம். கண்ட்ரோல் ரூம். குச்சி குச்சி வந்துட்டாங்களோ? ஏன் கருப்பு நீ தானா? நான் அலெக்ஸு. அப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு? 50 ரூபா பால் கொடு. தம்மு விற்கிற கெட்டப்பா பாரு. என்ன பண்ணுறது? அப்புறம் நான் அலெக்ஸு. வர தம்மே சரியில்லையே. அட என்னப்பா நீ நமக்குள்ளையா? விடு பார்த்துக்கலாம். பார்த்துக்க, அப்புறம் ரைட் ஆகி போயிடும். லாஸ்ட் வார்னிங் உனக்கு இது. வேற எங்கடா இருக்க கருப்பு? உன்ன விட மாட்டேன்டா. டேய் சனியை பிடிச்சவனே, ஏன்டா அப்படி பண்ண? அந்த நாத்தை அடிக்கும் போதே என்னமோ நடந்திருக்குன்னு தெரியும்டா. கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்றா. ஏய் சாவுடா. ஏய் சாவுடா. விடுடா டேய். டேய் விடுடா. டேய் வலிக்குதுடா டேய். விடுடா டேய். டேய் ஐயோ டேய் விடுடா. டேய் வலிக்குதுடா டேய். டேய் அம்மா. என்ன பண்ணுறது? 2 மாசமா ஃபீஸ் கட்டலப்பா. என்னப்பா? அந்த ஆள் டெய்லி வெளியே நிற்க வரான்ப்பா. நாளைக்கு கட்டிடுவோம்ப்பா, கொஞ்சம் சமாளிப்பா. என்னப்பா போங்கப்பா. பார்த்து பாப்பா, என்ன பண்ணுறதுனே புரியலையே. கடைசியாக இருக்கிறது 1/2 சென்ட் இட பத்திரம் தான். இப்போதைக்கு காசு தேற்ற முடியுமான்னு பார்ப்போம். இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்களே. பா இன்னைக்கு வெளியே அனுப்பிவிட்டாங்கப்பா. என்னப்பா ஆச்சு காசு? பா என்னப்பா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? சொல்லுப்பா. என்னப்பா? என்னப்பாவா? கடையும் தரேன்னு சொன்னவங்க கையை விரிச்சிட்டாங்கப்பா. இதேதான்ப்பா டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்க. கோச்சுக்கிடாம ஒரு நாள் பாருப்பா. எப்படியும் நாளைக்கு எப்படியும் வாங்கி அப்பா ஃபீஸ் கட்டிடுறேன்ப்பா. அவன் கத்துதான்ப்பா. அவன் டெய்லி இப்படியே வெளியே நிக்கணுமாப்பா? நாளைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமாப்பா? கோச்சுக்கிறாதப்பா. அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும்ல. என்னப்பா போப்பா. நான் ஒன்று நினைச்சா நீங்க ஒன்று பண்றீங்க. நாளைக்கு வேற தலைவர் படம் ரிலீஸு. கிட்ட காசு வாங்கி ஃப்ளெக்ஸுக்கும் டிக்கெட்டுக்கும் பாதி போடலாம் பார்த்தா ச்சே இப்படி நடக்குது.
மச்சி மச்சி, எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா? கோழி ஏன்டா முட்டை போடுது? அதுக்கு ஒன்று போட தெரியாதான், அதான் முட்டை போடுது. அதான்டா இல்லை. பின்ன கோழிக்கு முதல்ல இருந்தே அவங்க அம்மா அப்பா முட்டை போட மட்டும் தான் சொல்லி தந்துருக்காங்க. கண்ணாடி அப்படியே அறிவாளி நினைப்பேன். வா 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 போ. டே அதெல்லாம் ஜிகே கொஸ்டின்ரா. ஆமா, நீ என்ன இந்த பிடி மாஸ்டருக்கு ஓவரா மரியாதை கொடுக்குற? அது என்ன கணக்கு வழக்கு? டேய் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. பிட் அடிக்கும் போது பார்த்து கண்டுக்காம மாதிரி இருந்த உடனே அவர் நல்லாராமா. அப்படிலாம் சொல்லாத, பார்க்க சொல்லாத மாதிரி இருக்கனால சும்மா இருக்காரு. ஒன்றும் இல்லை மச்சான், காலையில் வெளியே வர நிப்பாட்டிட்டேன்டா. என் ஆள் மணி வர அசிங்கமாக போச்சுடா. அந்த ஆள் தான்டா எக்ஸ்கியூஸ் பண்ணி உள்ளே அனுப்பிச்சு விட்டாரு. அதனால தான்டா. சரி விட்றா. ம். என்ன நேற்று அடிச்ச ஸ்மெல் வருது? ஓ சரி, இன்னைக்கு மேலாம் இப்படி நாருது எங்க இருந்து? கை இங்கேயும் வரலையே. சை பா, என்னப்பா அது இப்படி நாருது? ஏடா திடீர்னுட்டா கோமா? இல்லை மச்சான், நான் ஏதோ மறந்து வச்சுட்டு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு இருங்கடா, நான் வரேன். என்னடா ஆச்சு? இல்லடா ஏதோ மறந்து வச்சுட்டு நினைக்கிறேன். நீ போங்க, நான் வரேன். சரி என்னன்னு பாரு. சரிடா. சரியில்லையே. இங்கிருந்து வருதோ இல்லையே. எங்கிருந்து வருது? அதே ஸ்மெல்லு அன்னைக்கு. இங்கேதான் வருதோ? ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. பா பா. ஸோ அதேதான். எங்க போயிருப்பாரு? நாளைக்குள்ளே கட்டி ஆகணுமா சார்? எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சார். இவ்வளோ நடந்துருக்கா? வரேன்டா. காக்கி சட்டை ஹீரோவாகிறதுக்கு முன்னாடி நான் ஹீரோவாகிறேன்டா. ஏய் கருப்பு, வரேன்டா வரேன். அண்ணே அண்ணே அண்ணே, இங்கே ஒருத்தர் இருந்தாருண்ணே. எங்கண்ணே அவரு? யாரா கேட்குற? அண்ணே ஒருத்தர் ஏதோ வாயில் வச்சு இழுத்து இருந்தாருண்ணே. எங்கண்ணே அவரு? ஏய் நம்ம கருப்பு கேட்குறான்டா. அவர் தானே அவர் தானே. அண்ணே ப்ளீஸ் சொல்லுங்க. அவன் எதுக்கு நீ கேட்குற? அண்ணே ப்ளீஸ் சொல்லுங்கண்ணே. பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருக்க, கணக்கே சரியில்லையே. ஏய் சாயங்காலம் ஆச்சுல, அவன் தோப்பக்கம் இருப்பான், அங்கே போய் பாரு போடுறான். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகேண்ணே. கருப்பு அப்படியே சண்டை ஒரு மாதிரி தெரியுது. சின்ன பையனா அவனுக்கு எதுக்கு இது? இனிமேட்டு உங்க பக்கமே வர மாட்டேன்டா. விட்றா. இவன் எப்போ வந்தான்? நான் கருப்பு வா பாம்பாட்டி. சுல்லா இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்க, என்ன கணக்கு வழக்கு? ஏய் பாம்பாட்டி, தம்பி யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு ரைடா போட்டோம்ல. என்ன கருப்பு ஏரியா வெறிச்சோடி கிடக்கு, கையில 10 காசு இல்ல, வெக்கேஷனை பாரு, ரைடா போடுவோம். ஏய் பாம்பாட்டி, நம்மளை சுத்தி தான்டா மால் இருக்கு, நம்ம தான்டா பார்க்க மாட்டோம். அங்க பாரு. ஏய் ஆப்பா அறிவு கட்ட. ஏய் பாம்பு, அணைய போடுறா. யாரா நீங்க? விட்டுருங்கடா, என்கிட்ட ஒண்ணும் இல்லடா. விடுங்கடா. தம்பி தம்பி கொடுத்துருங்க தம்பி. உங்க தம்பி காலில் கூட விழுகிறேன் தம்பி. என் மகனுக்கு ஃபீஸ் கட்டணும் தம்பி. யாரும் இல்லையா? ஐயோ அவன் அப்புறமா துடுறானோ, இன்னைக்கே அவெல்லாம் சத்தம் இல்லாமல் செஞ்சுருக்கணும்.
இன்னைக்கு இதெல்லாம் ரோட்ல அனாத தெரிஞ்சிருக்கும். ஏய் என்னவா? ஒண்ணி விட மாட்டடா. ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஏன்டா இப்படி பண்ணீங்க? என்னடா? உங்களை கொல்லாம விட மாட்டடா. அவன் பாத்துக்கிட்டே இருக்கு. நான் கருப்பு. சை. விடுங்கடா. பாம்பாட்டி முடிஞ்சு. இந்த சுல்லாயெல்லாம் பெருசாக ஏதாச்சும் பண்ணிடலான்ட்டு வந்துடுறாங்க. இந்தா இப்படி தான் வாங்காயிட்டு போயிடுறாங்க. என்ன பாம்பாட்டி, வா அடுத்த ரைடை போடுவோம். கருப்பு, உன்னால தான் இப்படிலாம் ஏறி வராங்க. எவனையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னா கேட்குறியா? ஐயா கலையரசா, இப்படி அநியாயமா ஒன்று கொண்டு போச்சுட்டாங்களடா கலையரசா.